Hello Malvis and Gulface, welcome back to another video. நான் உங்க சந்தோஷ் ராஜ். ஸோ இந்த எபிசோட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி how to ask her out on date அதோட செகண்ட் பார்ட் தான் இந்த எபிசோட். ஸோ இன்னைக்கு இந்த எபிசோட்ல நான் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, எப்படிலாம் உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் ஆர் உங்களுக்கு பிடிச்ச பொண்ணு உங்க க்ரஷ்ஷை நீங்க டேட்டிங் கூப்பிடலாம் அப்படின்றத இந்த எபிசோட் நான் ஃபுல் சொல்ல போறேன். ஸோ ஸ்டே லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நான் உங்க சந்தோஷ் ராஜ் and this is Alpha Tamil. நம்ம சேனல் மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. பெல் ஐகான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க, பிகாஸ் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து ரீச் ஆயிடும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, அந்த பொண்ணுக்கு நீங்கள் பயங்கரமாக லிசன் பண்ணணும். அவள் என்னென்ன வார்த்தைகள்லாம் சொல்கிறா எல்லாமே கவனிக்கணும். ஃபுட்டை பற்றி பேசுகிறாளா, ட்ராவல் பற்றி பேசுகிறாளா, என்னென்ன இடத்த பற்றி பேசுகிறா, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்க நார்மலாக பேச ஆரம்பிப்பாங்க. அது எல்லாத்தையுமே லிசன் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ தான் அந்த பொண்ணை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக புரிஞ்சிக்க முடியும். எந்த மாதிரி இடத்துக்கு கூட்டு போனால் அவளுக்கு பிடிக்கும் அப்படின்றத நீங்கள் கேதர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அவள் என்ன சொல்கிறாளோ அது நல்லா நீங்கள் கவனிங்க. லிசன் பண்ணாலே பொண்ணுங்களுக்கு ரொம்பவே. செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, அவங்களுடைய ஃபேவரட் ஃபுட்ஸ் என்னன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்க ஃபோனில் பேசும்போது டெக்ஸ்ட்டில் சொல்லுவாங்க, எனக்கு இந்த ஃபுட் சாப்பிடணும் போல இருக்கு, இது என்னோட ஃபேவரட் ஃபுட், எனக்கு ப்ரான் ரொம்ப பிடிக்கும், எனக்கு சிக்கன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அதை கேதர் பண்ணிட்டு, ஓகே இதில் என்ன சாப்பிடலாமா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன பிட் அந்த செகண்டில் போட்டுடணும். ஸோ நீங்கள் அந்த டைமில் இன்டெரக்டாக சொல்கிறீங்க, ஓகே நான் உன்னை வெளியே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அது அவங்களுக்கு மண்டையில் ஏறிடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மூணாவது பாயிண்ட் என்னன்னா, அவங்களுடைய ஃபேவரட் பிளேசஸ் என்னென்ன, ட்ராவல் பிளேசஸ் என்னென்னன்றது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், ஓகே எனக்கு இந்த மாதிரி பிளேசஸ்லாம் போனால் ரொம்ப பிடிக்கும், எனக்கு இந்த மாதிரி இந்த மால் எனக்கு ரொம்பவே பிடிக்கும், இந்த பார்க் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி உங்கள் லோக்கலைஸ் ஏரியாவில் என்னென்ன தெரியுமோ அது எல்லாமே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க எப்படி டேட்டிங்ன்றது வெளியூர் கூட்டு போகிறது கிடையாது, லோக்கல்ல தான் உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஏரியாவில் தான் நீங்க கூட்டு போறீங்க. ஸோ அது என்னென்ன பிளேசஸ் பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் அவங்களோட ஃபேவரட் பிளேஸ் இருக்கும். ஓகே எனக்கு இந்த பிளேஸ்லாம் போகணும்னு ஆசை, ஆனால் போக முடியல அப்படின்னு தெரியுமா, அந்த இடத்துல உங்களுடைய டேட்டை நீங்க ஃபிக்ஸ் பண்ணுங்க. இதுவும் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே இப்போ அந்த பிளேஸ் என்ன, இதெல்லாம் என்ன பக்கத்துல தான் இருக்கு, வா நம்ம போகலாம் ஒரு நாள் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. ஆனால் நீங்க உடனே கூப்பிடக்கூடாது, கொஞ்சம் இழுத்து அப்புறம் கூப்பிடணும். அப்போதான் அங்கே வேல்யூ வேற லெவலில். சரி, நாலாவது விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு காரில் போக பிடிக்குமா இல்லை பைக்கில் போக பிடிக்குமான்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா சில பேருக்கு கார் பிடிக்கும், சில பேருக்கு பைக் பிடிக்கும், சில பேருக்கு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது பிடிக்கும். ஸோ ஏன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் டேட் வந்து கொஞ்சம் மெமரபுளாக இருக்கணும், இல்லை அன்ஃபர்கெட்டபுளாக இருக்கணும். அதனால வந்து நீங்கள் ஒரு ஸ்பெஷல் டேவாக பார்த்துக்கோங்க. அண்ட் அவங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த மோடில் நீங்கள் ட்ராவல் பண்ணி கூட்டிகிட்டு போங்க. ஸோ இது எல்லாமே நல்ல விஷயமா இருக்கும். அண்ட் கேட்டுக்கோங்க, நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு எந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு பார்த்துட்டு, ஓகே அதில் தானே சரி நம்ம ஜாலியாக போயிட்டு வரலாம், இதில் என்ன இருக்குது, எனக்கும் அந்த ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், பஸ்ஸில் போகிறது பைக்கில் போகிறது பிடிக்குன்ற மாதிரி டப்புன்னு அந்த இடத்துலையும் ஒரு சின்ன லைனை விட்டுறணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் விடும்போது என்ன ஆகும்னா, ஓகே இவன் நமக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கானேன்ற மாதிரி அவங்களுக்கு தோணும். ஸோ ஓகே கூட நம்ம ஒரு நாள் போய் தான் பார்ப்போமே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கும் திங்கிங் இன்க்ரீஸ் ஆகும். ஃபிஃப்த் பாயிண்ட் என்னன்னா, அவங்கள நீங்கள் பார்க்க விரும்புறீங்க அப்படின்றத சொல்லணும். அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப் டிபி மாற்றுறாங்களா, ஓகே டிபி பார்த்துட்டு டிபி செம்ம அழகாக இருக்குது, அப்போ நேரில் பார்க்க நீ எவ்வளோ அழகாக இருப்பேன், எனக்கு ஒன்று பார்க்கணும் போலவே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வேர்ட்ஸ், சின்ன சின்ன கேப்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் உங்களுடைய சான்சஸை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அது எல்லாமே வந்து கேர்ள்ஸ் நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்களோ எல்லாமே ஞாபகம் வச்சுப்பாங்க, மறக்கவே மாட்டாங்க. ஸோ ஒரு வார்த்தையுமே வேறு லெவலில் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ அதனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வாய்ஸ் ஃபோனில் கேட்கவே செம்மையாக இருக்குது, அப்போ நேரில் கேட்க எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி லைன்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணலாம். சிக்ஸ்த் பாயிண்ட் என்னன்னா, உங்களுக்கு அவங்கள பற்றி எல்லா விஷயமே தெரிஞ்சிருச்சு, யூ ஆர் ரெடி டு டேக் அ அவுட் அப்படின்னு நீங்கள் பிளான் போட்டிங்க. டேட்டிங் இந்த இடத்துல தான் போகிறோம், இந்த மாதிரி தான் சாப்பிட போகிறோம், நீங்கள் ஒரு ஃபுல் பிளான் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள கூப்பிட ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் டைம் எடுத்தோடனே அவங்க கிட்ட வர்றது நோ. சில பேருக்கு வந்து நிறைய உடனே எஸ் கிடச்சிரும், சில பேருக்கு நோ கிடைக்கும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே பசங்களை அலைய விட ரொம்பவே பிடிக்கும் கேர்ள்ஸ்க்கு. அதனால நீங்கள் அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும், சரிவா நம்ம வெளியே போகலாம், நம்ம எப்போ மீட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி. அப்பப்போ அட்லீஸ்ட் நீங்கள் டெய்லி ஒரு தடவையாவது அந்த வேர்டை அவங்களுக்கு சொல்லிடணும். அது சொல்ல தான் அவங்களுக்கு ஒரு நாள் சரி ஓகே ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்கான், நம்ம போயிடலாம் அப்படின்னு அவங்களுக்கு தோணும். இப்போ நீங்கள் டெய்லி கேட்காம வாரத்தில் 2 வாட்டி கேட்டுட்டு அப்புறம் அடுத்த வாரம் 2 வாட்டி கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவனா எப்பயாவது நம்ம கேட்குறான், நம்ம பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லை போல அப்படின்னு அவங்க நினச்சிருவாங்க. ஸோ அந்த தாட் நம்ம வர விடவே கூடாது. நீங்கள் எப்போவுமே டெய்லி அட்லீஸ்ட் ஒரு விடாது ஐ வாண்ட் see you today, எப்போ மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு பிளானிங் அவங்ககிட்ட சொல்கிற மாதிரி பண்ணுவோம். சரி நம்ம அவுட்டிங் போனால் இந்த பிளேஸ் போயிட்டு இந்த டின்னர் சாப்பிட்ணும், இந்த இடத்துல சாப்பிட்டு செம்மையாக இருக்கும், வேறு லெவல் ஃபீல் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பேச ஆரம்பிக்கணும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லிசன் பண்ண ஆரம்பிப்பாங்க நீங்கள் சொல்கிறத. ஸோ லிசன் பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன, ஓகே இவங்க செம்மையாக பிளான் பண்ணுறாங்க, அப்போ இவங்க கூட போனால் செம்ம ஜாலியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தாட் அவங்களுக்கும் வரும். ஓகே நம்ம ஃபஸ்ட் இங்கேருந்து கிளம்புறோம், 9 மணிக்கு கிளம்புறோம், பைக் எடுக்கிறோம், 2 பேரும் ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம், ஒரு 10 நிமிஷம் 20 மினிட்ஸ் லாங் ட்ரைவ் போகிறோம், அப்புறம் ஹோட்டலில் நிறுத்துகிறோம், கொஞ்சம் அப்படியே சாப்பிட்றோம், அப்புறம் திருப்பி கிளம்புறோம், அங்கேருந்து ஒரு மூவிக்கு போகிறோம், மூவி பார்த்துட்டு அப்புறம் வரோம், திருப்பி ஒரு லஞ்ச் சாப்பிட்றோம், லஞ்ச் சாப்பிட்டு திருப்பி அப்புறம் ஏதாவது ஒரு கேம் பார்க்குறோம், அப்புறம் ரோமிங்கில் இருக்கும் கொஞ்சம் நேரம், அப்புறம் பீச்சுக்கு போகிறோம், பீச் போயிட்டு கொஞ்சம் நேரம் வாக் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் பிளான் போட அவங்ககிட்ட சொல்லிட்டு வரும்போது என்ன ஆகும்னா, நம்ம கூட வரதுக்கு நீங்கள் வந்து இந்த இதெல்லாம் சொல்லும் போது அவங்க நீங்கள் ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வைக்கிறீங்க.
பண்ணுறீங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். ஓகே நம்மள வேறு லெவலில் இவன் பார்த்துப்பான் டேட்டிங் கூட்டு போனால் அவங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் இவன் கூட போகிறது. ஸோ இந்த மாதிரி வழியிலலாம் வந்து நீங்கள் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை டேட்டிங்க்கு கூப்பிடலாம். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அவங்கள பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிஞ்சுட்டு போங்க, அவங்க கோவமான பர்சனாக எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. மை ஆல்ஃபஸ் அண்ட் குல்ஃபீஸ். அடுத்த வீடியோவில் சீக்கிரமே சந்திப்போம். பட்டா.